வசம்பை பொறுத்தளவு நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதை விளக்கில் காட்டி எரிய வச்சு அதை நெய்யில் குழப்பி மைய வச்சுக்குவாங்க. மந்திரக்கட்டை உடைக்கிறதுக்கு இது இந்த கருங்காலி குச்சி கெட்டி குச்சி வச்சு தான் அந்த மந்திரக்கட்டை உடைக்கிறதே பண்ணுவாங்க. பொம்மை செய்வாங்க மாந்திரிகத்துக்கு. பொம்மை செய்யும் போது இதில் வச்சு தான் அந்த கருப்பு மைய உருவாக்குவாங்க. இதில் எரிச்சு தான் வைப்பாங்க. இதையும் இந்த கருங்காலி குச்சியை எரிச்சு வச்சு இந்த வசம்போட குச்சியை கறிக்க அதில் வர்ற மையே சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வெண்கடுக்கு சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்ல வீட்டுக்கு. பிரம்ம ஊத்தத்தில் நீங்கள் கட்டணும். இதை கட்டும்போது முதல்ல கட்டும்போது பிரம்ம ஊத்தத்தை கட்டி வச்சிருங்க உள்ளார. சரி. ஸ்பிரிச்சுவல் பாத் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நவநீத ஜோதிடர் பரிகார சம்மல் திரு கலைமாறன் ஐயாவை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சர்வமே ஜெயம் வெற்றி உமது குருவே சரணம் குருவே துணை. வெண்கடுகு வசம்பு ரெண்டையும் வச்சு பேச வரோம் ஐயா. வெண்கடுகை பற்றியும் வசம்பு பற்றியும் பேச. ஆமாம் ஐயா. ரெண்டுமே இந்த தாந்திரிக சம்மந்தப்பட்ட ரெண்டுமே. சரி. ரெண்டுமே மருத்துவ குணத்தை உள்ளது தான். சரி. வசம்போட பயன்களை பற்றி சொல்லுங்க ஐயா. தாந்திரிகத்துக்கும் தேவைப்படுது, மருத்துவத்துக்கும் ரெண்டுக்குமே சம்பந்தமானது தான். தாந்திரிகத்துக்கும் தேவைப்படுது, அதே மாதிரி மருத்துவத்துக்கும் தேவைப்படுதா? இதுதான் வசம்பு. நீளமா உள்ளது வாங்கிக்கணும். நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் நீங்க அதை. சரி. இந்த மாதிரி நீளமாக உள்ளதை வாங்கி என்னன்னாக்க உள்ளார நம்ம வீட்டுக்கே நம்ம நிலக்கட்டுறதுக்கு இல்லை உள் சைடை வச்சுக்கிட்டீங்கன்னாக்க சரி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் உங்களுக்கு. நிலக்கட்டையில கட்டி தொங்க விடணும். பின்னாடி உள்ளாரால வீட்டுக்குள்ளாரே வைக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதான் பண்ணணும். அதை பொறுத்தளவு இந்த வசம்பு உள்ள வச்சு அதேமாரி பனைப்பட்டி பீரோலு இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம். நீங்கள் இந்த வசம்பு ஒரு துண்டு வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் எனர்ஜி. இது கட்டுறீங்களா, இது கட்டும்போது என்ன ஒரு பச்சை நூல் வச்சு கட்டிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பச்சை நூல் சுத்தணும். அதில் பச்சை நூல் ஒரு 2 இன்ச் அளவுக்கு பச்சை கலர் நூலை சுற்றிட்டே ரொம்ப நல்லது. சரிங்க. அது பச்சைல ஒரு இன்ச்சு அளவுக்கு நடுவில் சுற்றிட்டு அது மேலே கட்டிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வீட்டு நிலையில கட்டணுமா? நிலைய உள்ளார கட்டணும். நில வெளியில கட்டோட உள் பக்கமாக கட்டணும். சரிங்க. அது அந்த வளர்ப்புற சனிக்கிழமை அன்னைக்கு மாங்கொத்து இந்த பார்த்தீங்கன்னா 16 இலை கட்ட சொல்லியிருக்கேன். அந்த இலை கட்டும் போதுல இதை ஆரம்பிக்கலாம். அந்த 16 இலை வார சனிக்கிழமை மொதல் வாரம் மட்டும் தான் வளர்ப்பில் கட்ட போகிறோம். சரி. மறு வாரம்ல சனிக்கிழமை எந்த சனிக்கிழமை கட்டிக்கலாம். ஆனால் மொதல் வாரம் மட்டும் கட்ட ஆரம்பிக்கும் போது மட்டும் வளர்ப்பில் கட்டுறோம். அந்த வசம்பு அந்த டைம் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாந்தலை கட்டும்போது வச்சுட்டீங்கன்னா நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த நிறைய மருந்து யூஸ் ஆகுது. சரிங்க. பேர் சொல்லாது. இது பேரே பேர் சொல்லாத பொருள் தான். பேர் சொல்லா பொருளா? பேர் சொல்லாதுமா. எதுக்கு போய் கேட்டீங்கன்னா பேர் சொல்லாதுன்னு கேட்டதான்பாங்க. அப்புறம் குழந்தை வளர்ப்பின்னு ஒரு பேர் இருக்குது. அதுமாரி நிறைய இதுக்கு பேர் இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பேர் மாறுது. ஆனால் இந்த விஷயம் எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்க. ஒரு மைய அரைக்கிறதுக்கு தாந்திரியத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மையை அப்படின்னாக்க இதை எரித்து சாம்பல் ஆக்கிடுவாங்க. இதை விளக்கில் காட்டி எரிய வச்சு அதை நெய்யில் குழப்பி மைய வச்சுக்குவாங்க. அது ஒரு இதுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மந்திரக்கட்டை உடைக்கிறாங்கல்ல, இந்த மாந்திரிக மண் இதெல்லாம், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வசம்பு வச்சு தான் செய்வாங்க. மந்திரக்கட்டை உடைக்கிறதுக்கு இது இந்த கருங்காலி குச்சி கெட்டி குச்சி இதுமாரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு தான் அந்த மந்திரக்கட்டை உடைக்கிறதே பண்ணுவாங்க. சரிங்க. இந்த வசம்பை பொறுத்தளவு குழந்தைகளுக்கு இந்த சும்மா அழுதுகிட்டு இருக்குது இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வசம்பை சும்மா தலைமாட்டில் வச்சு விடுவாங்க. அதேமாரி இது நார்மலாக ஒரு சின்ன வைத்தியமாக இருந்தாலும் அதில் இந்த சுகர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வசம்பு வைப்பாங்க. ஒரு துண்டு வச்சுருப்பாங்க. எப்பயுமே நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். சிறிய துண்டாக்கி வச்சுக்கலாமா? இல்லை சின்ன துண்டை வச்சு பாக்கெட்டில் வச்சுட்டே ரொம்ப நல்லது. பணவரவுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. ஒருத்தர் பணவரவுக்கு வசிய அது உள்ளது. வசிய சக்தி வசியத்துக்கு பணவரவு மற்ற ஜனவசியம் தனவசியத்துக்கு நல்லது. இதில் இன்னொரு இது என்னன்னாக்கா நீங்கள் வச்சுருந்தீங்க ஒரு 15 நாள் 20 நாள் வச்சுக்கலாம். இது எங்கேயாவது ஒரு துக்கத்துக்கு அது மாதிரி பெரிய காரியத்தை போய் தந்துட்டீங்கன்னா தூக்கி விட்டு வச்சுட்டு வேறு வசம்பு தான் வாங்கி வைக்கணும். ஓ அப்படிங்களா? அதே மாதிரி தர்ப்பபில்லும் அதே மாதிரி தான். ஓ இந்த வசம்பை சுட்டு கருக்கிலாம் பண்ணுவாங்கல்ல, அதுதான் மை எடுக்கிறது. வசம்பு சொல்லுங்க. வசம்பு இந்த வசம்பு மை என்னன்னா நல்லா சுட்டு கருக்கி நெய்யில் குழப்பி ஒட்டு வச்சுக்கிறது. நல்லா அது ஒரு வசீகரதன்மான உள்ளது தான் அது. அதனால அது என்னன்னா ஏதாவது ஒரு முக்கியமான இது போகிறோம்னா அது ஒரு பொட்டு வச்சா நல்லது. வேற ஒன்றும் கிடையாது. கந்திஷ்டிக்கு அது வைப்பாங்க. குழந்தைகளுக்கு அது மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வசம்பை கறிக்கு மையாக்கி அதை வச்சுக்கணுமா? குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது.
சரிங்க. நம்மளே பயன்படுத்தலாம். நம்மளும் வச்சுக்கலாம். நம்மளும் நதி மத்தியில் வச்சுன்னு ரொம்ப நல்லது உங்களுக்கு. வசம்பு என்னன்னா ஒரு விளக்கு பெரிய வச்சு அதில் ஹீட் பண்ணிக்கணும். அந்த கருப்பாக வரும். அது வரும்போது நல்லா தேய்ச்சிக்கணும். ஒரு இது ஃபுல்லாக எரிஞ்சு ஒரு சிலது எல்லாம் அறியாது. அதுக்கு என்னன்னா முதல் நாளில் கொஞ்சம் நல்லா வெயிலில் காய்ச்சணும், முறுமுறுன்னு வந்துடும். வச்சு அந்த இதை உடச்சி வச்சுட்டு அந்த நெய்யில் நெத்தியோட மத்தியில் வச்சுன்னு ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லாக. அதேமாதிரி குழந்தைகளுக்கு அப்படி தான். இந்த நார்மல் இந்த மையை வாங்கி வைக்கிறதுக்கு இந்த மை எவ்வளோ போயிருது. அந்த அஞ்சனக்கல் மை வைக்கலாம் குழந்தைகளுக்கு, இது வைக்கலாம். ஆனால் இதுலேயும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இந்த வசம்பு மயிலையும். அதேமாதிரி இது அதிகப்படியாக அது குழந்தைங்களுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. தாந்திரிகத்தை எந்த அளவுக்கு தேவைப்படுதோ ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கூட இதுதான். அதுக்கப்புறம் தான் நம்ம தாந்திரிகம் மாந்திரிகத்துக்கெல்லாம் பொம்மை செய்வாங்க. மாந்திரிகத்துக்கு அந்த பொம்மை செய்யும் போது இதில் வச்சு தான் அந்த கருப்பு மையை உருவாக்குவாங்க. வைக்கிறாங்களே அந்த பொம்மை செய்யும்போது அந்த இதுக்கு இந்த இதில் எரிச்சு தான் வைப்பாங்க. இதையும் இந்த கருங்காலி குச்சியும் எரிச்சு வச்சு ரெண்டும் நல்லா இதாகிடும். அப்போ வந்து இந்த கருங்காலி குச்சி வந்து காளியோட வந்து நிறையா சொல்லியிருக்கேன். அதையும் இதையும் வச்சு தான் இந்த மாந்திரிகை இந்த பொம்மை வைக்கிறதுக்காண்டி இதுதான் செய்வாங்க. அதிகமான வசீகரமான இதுக்கு இது வைக்கும்போது தான் இந்த வச்சாதான் வந்து கொஞ்சம் வேலைப்பாடு அதிகமாகும். அதுமாரி இந்த மையை தொட்டு வைக்கிறதுக்குங்களா? தொட்டு வைக்கிறதுக்கு இந்த மை தான் வைப்பாங்க. இது இந்த கருங்காலி குச்சியும் உரிச்சு வச்சு தான் கருப்பு மை உருவாக்குவாங்க. அதை தயாரித்து தான் அதில் வைக்க முடியும். தயாரித்து வைக்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதாவது இந்த வசம்போட குச்சியை கறிக்க அதில் வர்ற மையே ப்ளஸ் கருங்காலையும் எரிச்சு வச்சு சாம்பலாயிரும். அது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. கருங்காலி குச்சியும் அதையும் எரிச்சு வச்சு மையாக்கி வைப்பாங்க அந்த பொம்மைக்கு. வெண்கடுகை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இது வெண்கடுகு இந்த மாதிரி பாக்கெட்டு நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். இது என்ன பண்ணணும்னா வந்து நார்மலாக சாம்பிராணி போடுறோம்ல அதோடு மிக்ஸ் பண்ணியே போடலாம். ரொம்ப ஒரு வீட்டிலலாம் ஒரு முக்கியமான விசேஷம் நடந்து இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து வெண்கடுகை தனியாக சாம்பிராணி போட்டுனா ஒரு அது ஒரு விதமான வாடை வரும். அது வந்து எப்படின்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வெண்கடுகு சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்ல வீட்டுக்கு. மாதத்துக்கு ஒரு நாளாக போட்டு வைக்கணும் அந்த வெண்கடுகு பயன்படுத்துகிறோம். அது நிறைய விஷயங்கள் இந்த வெண்கடுகுள்ளே இருக்குது. அதான் அந்த வெண்கடுகு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மூலிகை சாம்பிராணி வைக்கிறாங்க. அது மருதாணி இதெல்லாம் நாய்கறி இதெல்லாம் போட்டு தான் வைப்பாங்க. ஆமாம். அதேமாரி இந்த வெண்கடுகு இல்லாமல் இருக்குது. அதில் இந்த வெண்கடுகு தனியாக போகிறதுல என்னன்னாக்கா ஃபஸ்ட் நார்மலாக சாம்பிராணி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெண்கடுகு சாம்பிராணி போட்டோம்னு ஒரு வாடை வரும். அது வந்து என்னன்னாக்கா சாம்பிராணியை போட்டு வாசலில் வச்சுருவாங்க ஒரு சிலர்லாம். பெரிய பெரிய ஒரு அது போட்டு புகைக்கிறதுனால என்னென்ன தீய சக்திகள் விலகுமா? தீய சக்தியெல்லாம் விலகும். ரெண்டாவது வந்து யாராச்சும் நம்ம பார்த்துட்டு ஒரு கந்திஷ்டி வச்சாங்கன்னா அது விளைவிக்கும். ஒன்று இந்த நிறையா வேலைப்பாடுக்கும் மாந்திரிகத்துலேயும் தாந்திரிக வேலையும் மாந்திரிக வேலைக்கெல்லாம் அது நிறைய தேவைப்படுது. சில இந்த முகமாத்து வேலைக்கெல்லாம் இந்த வெண்கடுகு இதுமாரி நிறைய ஜாமான் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த முகமத்து வேலையை ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மூஞ்சி முறையெல்லாம் ஒரு மாதிரியாக மாறிடும். ஆமாம். அது ஒரு குறிப்பிட்ட 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா மாறிடும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 6 மணிக்கு மேலே தூவம் போட்டு வெளியில் வச்சிடணும். வெண்கடுகு போட்டு வெளியில் வச்சிடணும். நம்ம வீடு கடை எல்லாத்துலேயுமே வச்சுக்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் வெளியில் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வெள்ளை குங்குனியாக இருக்குது பார்த்தீங்களா, அதோட அரைச்சி வச்சு நீங்கள் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் இந்த வெண்கடுகு தனியாக போட்டு வச்சுக்கணும். வாசலில் போட்டு தனியாக வச்சுட்டீங்கன்னா அது ஒரு வாடையாக இருக்கும். அது தனியாக வெளியிலாம் வைக்கணும். வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இதுமாரி வாங்கினே ஒரு 25-30 ரூபா இருக்கும் பாக்கெட்லாம். சரி, அதுமாரி வாங்கி வச்சுங்க. அதுமாரி குழந்தை வச்சு இந்த குழந்தை பிறந்தவங்களாம் என்ன பண்ணால் அந்த திட்டி சுற்றி போட்டுட்டு இந்த வெண்கடுகை வந்து வெளியில் வச்சுட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு தான் இது மெயின். திஷ்டி மெயினாக கழியுது. அதுக்கு தான் இந்த வெண்கடுகு தீய சக்திகள்லாம் போயிடும். அதுக்கு நல்ல கடுகு கொடுக்கணுன்னாக்க வெண்கடுகு சுத்தமான கொடுப்பாங்க. இதில் நிறைய டூப்ளிகேட் இருக்குது. சுத்தமான வெண்கடுகுன்னா ஒரு 10-20 ரூபா சேர்த்து வரும், அவ்வளோதான். அதுமாரி கேட்டு வாங்கி ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்மள்கிட்ட ஏற்கனவே ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி வெண்கடுகு வாங்கினேன் சரியில்லை அப்படின்னாங்க. ஏமா நீங்கள் இருக்க வெளியூரில் நான் இருக்க இங்கே நான் அதை வந்து நான் பார்த்து வாங்கி தர முடியாது. நீங்கள் தான் கேட்டு சுத்தமான வெண்கடுகுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. சரி, அந்த வெண்கடுகு மாற்றி வாங்கி வச்சுக்கலாம். அதேமாரி தான் இந்த நீங்கள் இந்த வசம்பு வைக்கும்போது மெயினான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த வசம்பு கட்டும்போது அப்படி தான் பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டிடுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் கட்டணும். இதை கட்டும்போது முதல்ல கட்டும்போது பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டி வச்சுருங்க உள்ளார. சரி. விடிய காலம் ஒரு 4 மணிக்கெல்லாம் கட்டிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு வாட்டி கட்டினா எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம்? அது இருக்குது. அது 3 மாதம் வரை இருக்கும். 2-3 மாதம் வரை இருக்கும். அதுக்கப்புறம் வாடிடுமா? அது இல்லை, வாடாது. அப்படியே இருக்கும். காஞ்சி தான் போகும், வேறு ஒன்றும் பண்ணாது. என்னென்னா ஒரு 15-20 ஒரு மாதம் இருப்போம். நீங்கள் ஒரு அமாவாசை பௌர்ணமி மாற்றினா ரொம்ப நல்லது தான். இல்லைன்னா அது சுற்றி என்னென்னா பூஞ்சில் அடைஞ்சிரும். அதனால அமாவாசை பௌர்ணமி நீ கட்டிடணும். கட்டிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு செடியிலேருந்து வெட்டுறது தானே அதெல்லாம். இயற்கையாக இது விளையிறாங்களே வெட்டி வேறு வெள்ளை இதெல்லாம் விளைவிக்கிறாங்க நிறைய. இதுக்கெல்லாம் ஒன்று சாப்பாடு எடுத்துக்கலாம்ல. இது அவங்க கொடுக்கறது தானே. நம்ம ஒன்றுங்கிற வாங்க நம்ம வாங்கிட்டு வந்து அலசி தானே கட்ட போகிறோம், பயன்படுத்த போகிறோம், அவ்வளோதான். தெய்வீக சக்தி உள்ள நம்ம உயிரோட செடியை வெட்டும் போது தான் நம்ம சாப்பாடு நிவர்த்தி பண்ணணும். இதுக்கெல்லாம் சாப்பாடு நிவர்த்தி கிடையாது. கடையில் விற்கிது நம்ம வாங்கிட்டு தான் வைக்க போகிறோம்.
அதேமாதிரி வெட்டி வேரும் அப்படி தான். வெட்டி வேறு. வெட்டி வேறு நிறையா மருத்துவ குணங்கள் உள்ளது, அதுலேயும் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி சாம்பிராணி போட்டு வெட்டி வேரையும் கொஞ்சம் போட்டாங்க ரொம்ப நல்லது. அதேமாதிரி தண்ணியில் போட்டு வெட்டி வேரை தண்ணி குடித்தாங்க ரொம்ப நல்லது. வெட்டி வேரெலாம் நிறைய பேசலாங்க ஐயா, வெட்டி வேரில் ஏகப்பட்ட விஷயங்கள். இது ஒரு நல்ல விஷயம். சரி. ஏன்னா இது வந்து ஒன்றும் பெரிய காசு கிடையாது. ஒரு 20 மிஞ்சி போனால் இது ஒரு 10 ரூபா, இது ஒரு 25 ரூபா, அவ்வளோ. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் நீங்கள் எங்கே வேணும் வாங்கிக்கலாம். வாங்கும்போது மட்டும் வெண்கட்டு சுத்தமான கடைன்னு கேட்டு வாங்கிங்க, அதுக்கு தான் கொடுத்துருவாங்க. ஏன்னா 10 ரூபா 20 ரூபா ஜாஸ்தி வரும், அவ்வளோதான். இது வரைக்கும் எங்கள் நேயர்களுக்கு இந்த வசம்போட பயன்பாடுகளும் மற்றும் அந்த வெண்கடுவோட பயன்பாடையும் பற்றி ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நல்ல பரிகாரத்தில் சந்திப்போம் ஐயா. குருவே சரணம், குருவே துணை.